இன்னைக்கு நம்ம டூரிங் எட் ஷாப் வந்து பார்க்கலாம். இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலாம் ஐசிடி நியர்பை தான் வந்து இருந்தது. இந்த ஷாப்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து இருந்தது. மெக்டி இருந்தது, பெட்ரோல் பல்க் இருந்தது, இந்த மாதிரி நிறைய பார்க்க முடியும். இந்த ஷாப்ல $1 நம்மளுக்கு திங்ஸ் நிறைய கிடைக்கும். ரொம்ப ரேரா கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டூரிங் எட்டை விட வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கும். தெளிவாக எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ப்ரைஸ் டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. $30 தான் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இந்த இடத்துக்கு குட்டீஸை கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா செம்ம எக்ஸைட் ஆயிடுவாங்க. $10க்கு 10 ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம், அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வந்து இருக்கும். பிடிச்ச மாதிரியும் நிறையா கிடைக்கும். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் வீடியோ பண்ணதே கிடையாது. ஒருவேளை நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். நான் மலேசியாவில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தெரிகிறது, ஆஃபர் போட்டிருக்க இடங்கள், இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். தொடர்ந்து என்னோட சேனலை பார்த்தா உங்களுக்கே தெரியும். மலேசியாவுக்கு நீங்கள் நியூவாக வரீங்கன்னா என்னோட சேனலில் உள்ள முக்கால்வாசியான லாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஷாப்ஸ் மட்டும் இல்லை, ஹோட்டல், நிறைய பிளேசஸ், என்னோட காசை செலவழித்து ஒருத்தான ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மலேசியாலே இருக்கீங்க, இந்த இடத்துல இந்த ஷாப்பில் என்ன இருக்குது நீங்கள் உள்ளே வந்து பார்த்தது இல்லை, ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு வந்துக்கலாம் அப்படின்னாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆஃபர் உள்ள ஷாப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு போய் நான் அப்டேட் கொடுக்குறேன். நான் சைனீஸ் நியூ இயர் அந்த எண்டில் தான் வந்து இந்த ஷாப் போயிருந்தேன். ஸோ அது ரிலேட்டடாக நிறையா வந்து வச்சுருந்தாங்க. நிறையவே எக்கச்சக்கமாக இயர் எண்ட் சேலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் நியூ இயருக்கு நிறையா ப்ரொமோஷன்ஸ் அது இதுன்னு போட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்க முடிஞ்சது. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இங்கே எக்கச்சக்க ஐடியாஸ் நமக்கு தன்னால் வந்துடும். வந்து பார்த்தாலே அவ்வளோ வந்து இருக்கும். அந்த பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த செட்டாக வாங்கும்போதே நம்மளுக்கு கம்மியான விலையில தான் வந்து கிடைக்கிற மாதிரி. வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நல்லா இருந்தது, நல்லா குவாலிட்டியாக வந்து தெரிஞ்சது. $10க்கு இது ஓகே தான், நல்லா இருந்த மாதிரி இருந்தது. காஃபி மக் மாதிரி தெர்மோ கிளாஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து இருந்தது. நம்ம தேடி பார்த்து எடுத்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். இதுலேயுமே வந்து நமக்கு வேல்யூ பை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைனீஸ் நியூ இயர் அந்த எண்டில் வந்து போயிருந்தேன். ஸோ எனக்கு அப்போது நிறைய ஆஃபரில் போட்டிருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தெரியலை. ஸ்லிப்பர்ஸுமே நிறையா வந்து இருந்த மாதிரி இருந்தது. ஸ்லிப்பர்ஸ் வந்து $19, $10 இருந்தது. $19க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு இருந்த மாதிரி இருந்தது. ஷூஸ்மே வந்து இருந்தது. $30 இதுதான் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸேன்னு வச்சுக்கோங்க. ஸோ $30க்கு வந்து ஷூஸ்லாம் வந்து இருந்தது. செடிக்கான சாயில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து $2, $3, மேக்ஸிமம் பார்த்தா $7 அதுக்குள்ளே தான் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு சாக்லேட்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸ் வச்சுருந்தாங்க. குட்டீஸ்க்கான பிளேட்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி பாக்ஸஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாமே $2, 40 அந்த மாதிரி தான் வந்து வந்திருந்தது. இந்த மாதிரி 30 பென்சில் கிட்டு நம்ம மொத்தம் வாங்கினாலே நமக்கு வந்து ஒரு $50க்குள்ளே ஒரு ரிட்டன் கிஃப்ட் வந்து முடிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் பேக்கிங்காக வச்சுருந்தாங்க காம்போவாக 5 பென்சில் 10 பென்சில்ஸ்ன்னு. ஸோ அந்த மாதிரி காம்போவாகவுமே வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் வந்து போட்டிருந்தாங்க. கீ செயின்ஸுமே நிறையா காம்போ வந்து வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. நான் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இங்கே 10ல் உள்ளது, எனக்கு நல்லா இருந்தது. ஸோ அதோட $19 சம்திங் வந்து போட்டிருந்தாங்க. பிஸ்கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் இந்த உண்டியல் மாதிரியானதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. கலர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு கோல்டனில் நல்லா பெருசாகவே இருந்தது. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுமே வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து $2, 40 வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்தது. குட்டீஸ்க்கு நிறைய டாய்ஸு, ஸ்குஷி மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. வேலண்டைன் டே அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரியில், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோசஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து ரெட் ரோசஸ் வந்து வச்சுருந்தாங்க. பொக்கே மாதிரி நிறையா வந்து அழகாக அதில் நிறையா கோட்ஸ் எல்லாம் எழுதின மாதிரி அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. சின்ன சின்ன கார்ட்ஸ் இருந்தது ஒரு இதுலேயும். ஸோ அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இருந்த மாதிரி இருந்தது. 2 to 3 ஃப்ளார்ஸ் வரைக்குமே ஒரு சில பொக்கேஸ்லாம் இருந்தது. அதில் $2, 90, $2, 40 இந்த மாதிரியான ப்ரைஸில் தான் வந்து இருந்தது. $2, 40 ஒரே ஒரு பென்சில் வாங்குறதுக்கும் $2, 40 காம்போவாக ஒரு 4 பென்சில் 5 பென்சில் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 கேட்டகரியிலையுமே வந்து வச்சுருப்பாங்க. நம்மளோட சாய்ஸ் தான் நம்ம எந்த மாதிரியாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு. நம்ம ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி தான் இருக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே
கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு டூரிங் எட் ஷாப் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வேணால் கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே டூரிங் எட் எக்கச்சக்கமாக அங்கேயும் வந்து இருக்கும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் கிளாங் ரோடில் வந்து இருந்தது. அந்த ஷாப்புமே டூரிங் எட் ஷாப் தான். ஆனால் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் அங்கே இருக்க 50-50 இங்கேயுமே அதே மாதிரி ஒரே இது மாதிரி தான் இருக்குது. பட் அடிஷ்னலி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயராக, ஸோ அது ரிலேட்டடாக நிறையா வந்து ஸ்டாக் இந்த இதில் நான் பார்த்தேன். பட் அங்கே எப்படி ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ முன்ன பின்ன வந்து நிறையா திங்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் நியூவாக இருக்க மாதிரி இருக்குது, அங்கே இருக்கிறது இங்கே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் திங்ஸ் வந்து புதுசாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இருக்குது இல்லை அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்க முடியும். பட் நீங்கள் போனீங்கன்னா ஒத்து தான். ரிங்கெட்டுக்கெல்லாம் வந்து நிறையா அந்த மாதிரி ஸ்நாக், கேண்டீஸ், பிஸ்கட்ஸ் இது எல்லாமே வந்து இருந்தது. நிறைய ஸ்நாக் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. நான் ஒரு சிலதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து குறை சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வுட்டன் ஐட்டம்ஸ், ஹேங்கிங் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறையா கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. கார்ட்போர்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சீப்பாக இருந்த மாதிரி இருந்தது. வேல்யூ பைன்னு போட்டு நிறையா ஆஃபரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஆன்லைனில் பார்த்தோன்னா 14 ரிங்கெட் 15 ரிங்கெட் ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸே அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருந்தது. ஸோ அப்படியே அவங்க 2 ரிங்கெட் 40 சென்ட் அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய பேர் அது வந்து எடுத்தாங்க நான் போன டைமுக்கு. இவ்வளோ கம்மிக்கு இப்போ இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இங்கே ப்ரைஸே ஆல்ரெடி கம்மி தான், அதுலேயுமே கம்மி பண்ணி அப்பப்போ வந்து போடுறாங்க. ரொம்ப விலை கம்மி பண்ணி போட்டிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஸ்டாக் மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நம்ம தேடி பார்த்து எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆல்ரெடி அங்கே 2-3 பீசஸ் தான் இருக்கும், அதில் தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷிங்க்கு தேவையானது, அதுக்கான ஸ்டோன்ஸ், பபிள்ஸ்னு எக்கச்சக்கமாக அது இருந்தது. அண்ட் சீட்ஸ் இருந்தது, ஃப்ளவர் பாட்ஸ் இருந்தது. ஹவுஸ் கிளீனிங்க்கு தேவைப்படுற எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ப்ரூம்ஸ், மாப், அதுக்கான ஸ்டிக்குன்னு தனித்தனியாக இருந்தது. செட்டாகவும் வச்சுருந்தாங்க. ஹேண்ட் வாஷ், ஷாம்பு, சோப், டாய்லெட் டிஷ்யூலேருந்து எல்லாமே A to Z கிடைக்கும். இது ஃபுல்லுமே வந்து செராமிக் பிளேட்ஸ் வந்து நிறையா இருந்தது. கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நிறையா டிசைனில் வந்து இருந்தது. நீட்டாக இருந்தது. இந்த ட்ரேலாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக 2 ரிங்கெட் 40 சென்ட்னா தாராளமாக வாங்கலாம். நிறைய இடங்கள்லாம் 5 ரிங்கெட் 10 ரிங்கெட்டுலாம் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே குவாலிட்டியும் ஓகேவா சூப்பராக இருந்தது. ஸோ நிறையா கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து இருந்தது. காஃபி கப் இந்த மாதிரி ஒரு பீஸ் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ரிங்கெட் 40 சென்ட். எக்கச்சக்கமாக நிறையா இருந்தது. ஃப்ளவர் பாட்ஸுமே வந்து செராமிக்கில் வந்து இருந்தது. கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் பாட்டில்ஸ் இது எல்லாமே வந்து கிளாஸ்லேயும் இருந்தது. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செராமிக்கில் இருந்தது. பிளாஸ்டிக்ஸ்லேயும் நிறையா இங்கே வந்து வச்சுருந்தாங்க. காம்போவாக செட்டாக நிறையா பிளாஸ்டிக் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே இருந்த மாதிரி இருந்தது. வெட்டி ஷூஸ் இருந்தது, நாப்தலின் பால்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா நம்ம பார்க்க முடியும். இந்த ஹியூமிடிஃபையருக்கான லிக்யூடு, பியூரிஃபையர், அந்த பால்ஸு, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் பேக்கிங்க்கான இந்த சின்ன நாசில்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த பேக்ஸ் எல்லாமே இருந்தது, ஃபில் பண்ணி நம்ம க்ரீம்ஸ் வந்து ஃபில் பண்ணுற அந்த இதெல்லாமே இருந்தது. கிச்சனுக்கு தேவையான கட்டர், நைஃபு, அப்புறம் ஸ்பூன்ஸ் இதெல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஒரு சில ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே வந்து 1 ரிங்கெட் 90 சென்ட்டுக்கெலாம் வந்து இருந்தது. நிறைய வந்து அதுலேயுமே ப்ரொமோஷன்னு 1 ரிங்கெட்டுக்கெல்லாமே கூட இருந்தது. இவ்வளோ சீப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம். இங்கே மேக்ஸிமம் நான் போன டைம் அந்த சைனீஸ் நியூ இயர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இயர் எண்டு சைனீஸ் நியூ இயர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டைம்லலாம் நிறையா ஷாப் அண்ட் மால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி ஆஃபர் போட்டிருப்பாங்க, அதுலேயுமே திருப்பி ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டபுள் ரொம்ப சீப்பாக வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அன்றைக்கி நான் போன டைமுக்கு இந்த இதில் வந்து அப்படி தான் போட்டிருந்தாங்க. 1 ரிங்கெட்டுக்கெல்லாம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கோன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து கிட்ஸ்க்கெல்லாமே வந்து பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் தாராளமாக இங்கே அவ்வளோ இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நிறையா வந்து ஸ்டாக் வந்து இருக்கும். ஸோ எப்போவுமே தாராளமாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த 2 ரிங்கெட் 40 சென்ட்டுக்கு என்ன குவாலிட்டி கிடைக்குதோ இந்த அக்சசரிஸ் எல்லாமே வந்து இந்த குவாலிட்டியில் தான் மேக்ஸிமம் கடையில் வந்து வச்சுருப்பாங்க. இதோட காஸ்ட்லியாக வந்து எனக்கு படும். ஸோ இங்கே வந்து பெஸ்ட்டு ப்ரைஸாக வந்து எனக்கு படும்.
ஸோ குட்டீஸ்க்கு தேவையான இந்த மாதிரி க்யூட்டான ஹேர் கிளிப்ஸ் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அழகழகாக நிறைய நெயில் பாலிஷ், காஸ்மெட்டிக்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. லிப்ஸ்டிக், கன்சீலர், ஃபவுண்டேஷன், அப்புறம் வந்து பிளெண்டர், மேக்கப் ப்ரஷ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி போட் டைப்பில் நிறையா பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா வந்து இந்த ஃபேக் ஹேர் எக்ஸ்டென்ஷன் மாதிரி அழகாக அவங்க போட்டுக்கிறதுக்கு கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பார்க்க முடியும். நார்மலாக டிஏஒயில் கூட வந்து பார்த்திங்கன்னா 9 ringgit சம்திங் வந்து அந்த கலர் ஹேர் மாதிரி அட்டாச் பண்ணுறதெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ringgit 40 cent இந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி குட்டீஸ்க்கு ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுற பேண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து 2 ringgit 40 cent தான் வந்து போட்டிருந்தாங்க மேக்ஸிமம். ஸோ அதுவுமே ஆஃபரில் நிறையா வந்து இருந்தது. டவல் இருந்தது, மேட்டு நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணிங்கன்னா தாராளமாக இருக்கும். பட் இப்போ அந்த ஆஃபர் இருக்கான்லாம் எனக்கு தெரியலை. பட் இங்கே ஒரு இடம் இருக்குது, ஒரு ஷாப் இருக்குது அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன். அண்ட் மார்க்கர் இந்த மாதிரி எழுதி பார்த்து வாங்கலான்னா எல்லோரும் போட்டு எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வந்து வைக்கணும் அப்படின்றது. ஏன்னா இப்போது இந்த மாதிரி இடங்களெல்லாம் அப்படியே களைச்சி போட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம திருப்பி போய் பார்க்கும்போது மேக்ஸிமம் சரியாக பார்க்க முடிய மாட்டேங்குது. அடுத்து கிட்ஸ்க்கு வந்து டாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே 2 ringgit 40 cent தான். மேக்ஸிமம் ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா 5 ringgitக்குள்ளே தான் வந்து இருக்கும். ஆனால் பெருசாக நிறையா டாய்ஸ் வந்து குட்டீஸ்க்கு வந்து பார்க்க முடியும். நிறைய குட்டி டாய்ஸ் எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 ringgit 40 cent. பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஸ்கியூஷியான டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பாப்பா கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கிச்சன் அவங்க வந்து குக் பண்ணி அவங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி பர்கர், அப்புறம் மேக்கப் டாய், இது எல்லாமே பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து 2 ringgit 40 cent தான். ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து இருந்தது. இதில் ஆஃபர் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஆஃப் 2 பேக் ஆஃப் 3 அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் இதெல்லாமே வந்து நமக்கு 2 ringgit 40 cent தான். பிளேட்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் இது எல்லாமே மேக்ஸிமம் பெரிய பாக்ஸு, அப்புறம் குட்டீஸ்க்கு தேவையான பென்சில், இரேசர்ஸ் இது எல்லாமே வந்து 2 ringgit 40 cent தான். கிட்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஸ்டிக்கர், அப்புறம் ஸ்டோன்ஸ் இதெல்லாமே வந்து இருந்தது. அண்ட் சாஃப்ட் டாய்ஸ் மாதிரி கூட வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து 2 ringgit 40 cent தான். அப்புறம் கிஃப்ட்டு பேக் வந்து நிறையா இருந்தது. கிஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்ம ரேப்பர்ஸு இது எல்லாமே இருந்தது. அண்ட் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிக்கர்ஸ் இது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த ஹோல் பேக் வாங்கினாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான விலை மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதுவுமே செட்டாக வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் சிங்கிள் பீஸுமே நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஏர் பபிள்ஸ் இதெல்லாமே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கடைகளுக்கு வந்தால் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, தேவைப்படுதோ இல்லையோ இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10-20 தூக்கிடுறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே வந்தால் எனக்கு நடக்குதுன்றதுக்காண்டியே நான் அந்த மாதிரி ஷாப்ஸ்க்கெல்லாம் போகிறதே கிடையாது. கிச்சன் ஒன்று போல் நீங்கள் கிளாஸ் ஐட்டமாக நீங்கள் வச்சு அழகாக வைக்கணும், கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னா தாராளமாக இங்கே வரலாம். மலேசியா வந்த புதுசுலலாம் எனக்கு ஷாப்ஸ் தெரியாமல் அலைஞ்சிட்டு நிறையா காசை போட்டுட்ருந்தேன். பட் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து ஒரு பாட்டில் 2 பாட்டிலே வந்து உங்களுக்கு 2 ringgit 40 centக்கு தான் கிடைக்குது. ஸோ தாராளமாக கிச்சனை சூப்பராக அழகாக வச்சிடலாம். பெரிய பாட்டில்ஸுமே வந்து 2 ringgit 40 cent. பெரிய ட்ரே இருக்குது. இது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் புதுசாக மலேசியாவுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான கிச்சன் ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு போயிடலாம். எங்கெல்லாம் நான் போகிற இடத்துல ஆஃபர் பார்க்குறேனோ நிறைய சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்கள் கூட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம லாகை பார்த்தா தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். பாய்.